நீ வேலையை மட்டும் என்ன செய்ய சொல்லு, விசுவாசத்தோட ஜனங்களை நடத்த சொல்லு அப்படின்னு ஆண்டவர் அதான் சொன்னார். அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான், பெரிய பர்வதமே செர்பாபேலுக்கு முன்னால் நீ ஏமாத்திரம். நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, அது எல்லாத்தையும் உடச்சி என்ன செய்தாங்க, ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி கேட்டாங்க. யார் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவாத? இயேசு வருவார், வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நம்ம கெட்ட போகிற இந்த ஆலயம், நம்ம வேலையை நடத்துவோம், வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த கிறிஸ்து ஆலயத்துக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த வேலையை நம்ம ஆரம்பம் செய்யலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆண்டவரை எங்களுடைய திருச்சபையின் மக்களுடைய உள்ளங்களை ஏவி எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆவியை ஆண்டவர் தலைவர்கள் மத்தியிலும் ஆசாரியர் மத்தியிலும் சிறப்பாக ஜனங்கள் மத்தியிலும் ஏவி எழுப்பினதுனால ஆலயம் கட்டப்பட்டது. அதுக்கு தடை வந்த போது கூட அவைகளெல்லாம் தடைகள் நீங்கிறதுக்காக அரசு ஆணைகள் பிறப்பிக்கப்படுத்துவதாக அருமையான அரசுகளோடு நீ பேசுனீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்மையினால் முடிசூட்டினீங்க. வேலையை நடத்துங்கள் என்று சொல்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு இருந்தார். உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உமாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லுகிறாக ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி வருகிறேன். நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்த நன்மையினால் நடத்துங்கப்பா. இந்த திருச்சபை மக்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றி அவருடைய விருப்பத்துக்கு இணங்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம் எழுப்பப்படுத்துகிறாங்க. ஆண்டுடைய மகிமையில் பிரசனம் இங்கே வீட்டிருந்து எங்களுடைய தேவாதி தேவன் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு ரட்சகர் இந்த ஆலயத்திலே கத்தமாய் பிரவேசித்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயமாக மாறுவதற்கு எங்களை வழிநடத்தலை ஜெபிக்கிறோம். தெய்வ அனுகூலங்களை தாங்க. தொடர்ந்த நன்மைகளை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சகாயமும் கிருபையும் எங்களை பெருகட்டும். தொடர்ந்த நன்மையினால் நடத்தி ஆண்டவர்களை அங்கீகரித்து ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டும் என்றும் எங்களுடைய கைகளை திடப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரை கர்த்தாவை பொறுப்படுத்தி இதற்கு தேவையான பண உதவியை நீர் கட்டளையிட்டு மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தன்னார்வத்தோடு மக்கள் இதில் ஈடுபட்டு தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்து ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பரின் திருப்பாதம் அடைந்து வேண்டுகிறோம். பிதாவே, பரிசுத்த பிதாவின் பிரதிபுத்தகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பிரயோஜனமான நாங்கள் நீர் சித்தம் கொண்டு அந்த சித்தத்தின் வேலையை நாங்கள் நடப்பிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேலையை நடத்துங்கள் என்று சொல்லுகிற சத்தத்திற்காக ஸ்தோத்திரம். வேலையை உங்களுடைய பரிசுத்த நாமத்தில் ஆரம்பம் செய்கிறோம். ஆரம்பம் நீர். ஆண்டவரை, உண்மை நாங்கள் வைத்து, ஆண்டவரை, நீதான் ஆதியும் அந்தமும் ஆனவர். ஆரம்பம் நீர் தான். ஆண்டவரை, உண்மை வைத்து நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம். மகிமையாய் முடிக்க கிருபை தாரும். அப்படி முடிக்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படும்படி ஆண்டவரை இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு அருள் தாரும். உன்னதமான கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக இதில் இருக்க தடைகளெல்லாம் நீக்குங்க. ஒரு தடையும் இல்லாதபடி எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு சாதமாய் மாற்றிட்டாங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷ கண்ணில் தயவு கிடைக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இதற்கு தேவையானவர்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு மீனினுடைய வாயிலே ஆண்டவரே வெள்ளிக்காசு ஆயத்தமாக இருந்தது. அப்படியே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அப்படி நாமத்தினால பெரிய காரியங்களை ஆண்டவரை நாங்கள் செய்து நிறைவேற்றி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தார்கள் தான் இந்த திருச்சபையின் மக்களுக்கு இது முன்னின்று செய்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில் இந்த ஆலயம் எழும்பும் போது அநேகர் நீர் இழுத்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே கர்த்தர் சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அநேகரை இழுத்துக்கொள்ளும் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாம மகிமைக்கென்று இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான வேலையை ஆண்டவருடைய ஆரம்ப கட்ட வேலையை ஆரம்பம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் அனைவரோடு விசேஷமாக நடைபெற போகிற ஆலயத்தினுடைய கட்டுமான பணியோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் முடிவு மட்டும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் மெய்யான தெய்வமணிகம் நீர் வாழ்க 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 இயேசுவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை
ஸ்தோத்திரி முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி கத்தரை சகல நாமத்தை ஆமென்.